ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த குற்றாலத்தில் வந்து எந்தெந்த அருவி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, மெயின் குற்றாலம், பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி, இந்த 4 அருவியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த குற்றாலத்துக்கு எப்படி வரலாம்ங்கிறத பார்ப்போம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான், இல்லை வெளிமாநிலத்தில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் நேராக தென்காசிக்கு வந்துடுங்க. பஸ் இருக்குது, ரயில் இருக்குது. நீங்கள் ரெண்டில் எதில் வந்தாலும் சரி, நேராக தென்காசிலேருந்து குற்றாலத்துக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. நீங்கள் பஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா 10 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கே குற்றாலத்தில் மெயின் ஃபால்ஸில் வந்து இறக்கி விட்றாங்க. நீங்கள் மெயின் ஃபால்ஸில் பார்த்துட்டு மற்ற அருவிக்கு போகணும்னா நீங்கள் ஆட்டோ இல்லாட்டி வேறு கார் எதுவும் பிடிச்சிக்கலாம், கேப் எதுவும் பிடிச்சிக்கலாம். எல்லாமே சீசன் நேரத்தில் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அன்சீசனில் வந்து ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் எது இருந்தாலும் பஸ்ஸு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸுலேயே வந்துடுங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மெயின் ஃபால்ஸ். இந்த மெயின் ஃபால்ஸில் வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அதேமாதிரி கூட்டமும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இது வீக் டேஸ். இது வீக் எண்டில் வந்தீங்கன்னாக்கா கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நம்ம சிப்ஸு, ஏகப்பட்ட குற்றாலம் பழங்கள், ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். அங்கேயே சாப்பிட்லாம், சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம மெயின் ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம அடுத்து போகிற இடம் வந்து சிற்றருவி. மெயின் ஃபால்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தான், இது நடந்து போயிடலாம். இங்கே நடந்து போனீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த ஃபால்ஸு. கொஞ்சம் படியில் ஏறி போனீங்கன்னா அதுக்கு சிற்றருவி இருக்கும். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இது ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக தான் இருக்குது அருவி. இங்கே குளிச்சுட்டு பத்திரமா போகலாம். இந்த அருவி வந்து கொஞ்சம் வனப்பகுதிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் மெயின் ரோட்லேயே தான், குற்றாலம் மெயின் ஃபால்ஸு டு ஐந்தருவி போகிற ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கனாலே மெயின் ரோட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் படியேறி உள்ளே வரணும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் சிற்றருவி. வாங்க உள்ளே குளிக்கிற வீடியோ எடுக்கேன், கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது இந்த அருவி வந்து வனத்துறை பாதுகாப்பில் இருக்குது. இங்கே வந்தால் சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக போகலாம். அந்த அருவிக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல், பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆட்டுக்கு பார்த்து குளிச்சுட்டு வரலாம். இது தான் இந்த சிற்றருவிக்கான என்ட்ரன்ஸு. இது வந்து கீழே இருந்து குளிக்கிற அருவி. மேலே போனோம்னா மெயின் அருவி இருக்குது. வாங்க மேலே போகலாம். இந்த உழுது வருங்க, இதுதான் அருவி. இது வந்து ஆண்களுக்கு, இது அந்த பக்கம் வந்து பெண்களுக்கு இருக்குது. இது தண்ணி நல்லாவே அதிகமாக தான் வருது. நம்ம சிற்றருவி குளித்து முடித்ததுக்கப்புறம் நேராக ஐந்தருவிக்கு வந்தாச்சு. நீங்கள் பழைய குற்றாலத்து சிற்றருவி வந்து பழைய குற்றாலம் போயிருங்க. சரி இப்போ மெயின் ஃபால்ஸுக்கு போயிருங்க. மெயின் ஃபால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐந்தருவிக்கு வந்து 10 ரூபா தான் கேட்பாங்க. நீங்கள் டேரெக்டாக அங்கே இறங்கிக்கலாம். இப்போ ஐந்தருவியில் வந்து தண்ணி நல்லா போட்ஸ் அடிக்குது. கூட்டமும் ஏகப்பட்ட கூட்டம் தான் இருக்குது. பெண்களுக்கு ஆண்கள். நம்ம ஐந்தருவிக்கு வந்து ஏகப்பட்ட பஸ்கள் இருக்குது. அரசு பேருந்து இருக்குது. ஆட்டோக்கள் ஏகப்பட்ட ஆட்டோக்கள் இருக்குது. எல்லாமே 10 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கே ஐந்தருவிலேருந்து பழைய குற்றாலம் போகணுன்னு சரி,
இல்லை அந்த மெயின் ஃபால்ஸ்லேருந்து இப்போ ஐந்தருவி வரலாலும் சரி தான், எல்லாமே 10 ரூபா தான் டிக்கெட்டு. எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்டாங்கன்னா ஏமாந்துட வேண்டாம். இங்கே வந்து நமக்கு ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்ம காலையில் சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். அசைவமும் இருக்குது, சைவமும் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த ஐந்தருவியில் குளிச்சுட்டு நம்ம அடுத்து பழைய குற்றாலம் போகிறோம். நீங்கள் பழைய குற்றாலத்துக்கு ஐந்தருவிலேருந்து போகணும்னா நேராக பஸ் ஸ்டாண்டு போயிருங்க. மெயின் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க. அங்கேருந்து பஸ்ஸு அடிக்கடி இருக்குது. வெறும் 15 ரூபா தான் டிக்கெட் கேட்பாங்க. அதை பழைய குற்றாலத்தில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இப்போ நம்ம பழைய குற்றாலம் வந்துச்சு. இந்த பழைய குற்றாலத்துக்கு வந்து நம்ம கீழே கார் பார்க்கிங் இருக்காருங்க. நீங்கள் அங்கேருந்து நடந்து வர தேவையில்ல. கார் பார்க்கிங்லேருந்து இங்கே பழைய குற்றாலத்துக்கும் பஸ் இருக்குது. 2-3 பஸ் இருக்குது, அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் மேலே வந்தீங்கன்னா பழைய குற்றாலத்தில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் விழுகுது. நான் குளிக்கிற அமௌண்ட்டுக்கு விழுகுது. குளிச்சுட்டு நேராக பஸ் தான் 2 பஸ் நிற்க வருங்க, அதில் ஏறி போய்க்கலாம். பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் விழுகுது. பார்த்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இப்போ நம்ம பழைய குற்றாலத்துக்கு குளித்து முடிச்சாச்சு. இப்போ குளித்து முடிச்சுட்டு நேராக நம்ம மெயின் அருவி இருக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் பெரிய பார்க் இருக்குது. சிறுவர்களுக்கான பார்க்கும் இருக்குது. ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது. புறா, முயல், வாத்து, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்குன்னு ஏகப்பட்டது இருக்குது. ராட்டினம் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். செல்ஃபி ஸ்டாண்டும் இருக்குது இங்கே. வாங்க வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.